கிறிஸ்துவுக்குள் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? பழைய பாவம் எந்த நேரத்திலேயும் மீண்டுமாக நமது வாழ்க்கையிலே வரக்கூடிய ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது என்றும், இன்றைக்கும் பாவமானது திருச்சபையின் முக்கியமான இடங்களிலேயும் சுவிசேஷ ஸ்தானங்களிலேயும் காணப்படுகிற ஒன்றாக இருக்கிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் முழுவதையும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே ஒரு வீட்டிற்கு குஷ்டரோகம் வந்தால் அது எவ்வாறு சுத்திகரிக்கப்படுகிறது? கேதுரு கட்டை எதனை பிரதிபலிக்கிறது? சுத்திகரிப்பின் சடங்குகள் ஒவ்வொன்றும் எதனை குறிக்கிறது? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். குஷ்டரோக வியாதியை குணமாக்குவது எப்படி என்பதை நாம் பார்க்கிறதில்லை. இது மோசேயின் பிரமாணத்தின்படி சுத்திகரிப்பிற்காக செய்யப்படும் கழுவுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பயங்கரமான வியாதி. ஒரு பாவத்தின் பயங்கரத்தை குறித்து தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆவிக்குரிய பாடம் அது. குஷ்டரோக வியாதியோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த அதிகாரமானது ஒரு வெளிச்சத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கிறதா இருக்கிறது. ஒரு குஷ்டரோக வியாதி உள்ளவன் குணமான பின்னர் தனது சுத்திகரிப்பை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பது கூறப்பட்டிருக்கிறது. இது மீட்கப்பட்ட ஒரு பாவிக்கு இணையானதாக இருக்கிறது. இந்த சடங்காச்சாரங்கள் ஒரு அடையாளமாகவே இருக்கிறது. ஆனாலும் கழுவுவதினாலே சுத்திகரிப்பதினாலே பயனும் உண்டு. ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவம் செய்த பொழுது பாவம் தேவனையும் மனிதனையும் பிரித்தது. அந்த பாவமானது தேவனை நோக்கி சென்று பரிசுத்த தேவனுக்கு முன்பாக மனிதனை குற்றவாளி ஆக்கிவிட்டது. அது கீழே மனிதனை நோக்கி வந்து இப்பொழுது பாவ அழுக்கினாலே சுற்றுப்புற சூழலையே கெடுத்து கொண்டவனாயிருக்கிறான். குஷ்டரோக வியாதியானது பாவத்திற்கும் அது தொத்தி படரும் தன்மைக்கும் ஒரு உதாரணமாயிருக்கிறது. இந்த அதிகாரத்திலே குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு வீட்டிலே குஷ்டரோகம் வரும்பொழுது எப்படி அது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். ஒரு வீடானதும் ஒரு குஷ்டரோகியைப் போலவே நடத்தப்படுகிறது. இதன் பொருள் என்னவென்றால், அது பயங்கரமான தொற்று வியாதி என்பதனாலே. இன்று நாம் அநேக வசனங்களை பார்க்க போவதனாலே ஒவ்வொரு வசனத்தையும் நாம் வாசிக்கப் போவதில்லை. தயவு கூர்ந்து வேத புத்தகத்தை எடுத்து நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்த்தால், குஷ்டரோகி சுத்திகரிப்பதற்காக ஆசாரியனிடத்திலே வர வேண்டும். ஆனால் ஆசாரியன் பாளையத்திற்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டரோகத்தை கவனித்து சொஸ்தமாயிட்டா இல்லையா என்பதை கவனிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. இந்த சடங்கானது இதிலே கூறப்பட்டிருப்பது போல தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும். ஒரு மனிதன் குஷ்டரோகி என்றால் அதையும் ஆசாரியன்தான் தீர்த்திருப்பான். இப்பொழுது அவனே இவன் சொஸ்தமானவன் என்றும் தீர்ப்பளிக்க வேண்டும். ஆசாரியன் குஷ்டரோகி இருக்கும் இடத்திற்கு சென்று அவனை சந்திக்க வேண்டும். மற்ற மனிதர்களோடு குஷ்டரோக வியாதி உள்ளவர்கள் ஆலயத்திற்குள்ளே வர முடியாது. அவன் வெளியே தூர இடத்திலே அடைக்கப்பட்டவனாயிருக்கிறான். எனவேதான் ஆசாரியன் அங்கே புறப்பட்டு செல்ல வேண்டும். இதை குறித்து லூக்கா 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேயும் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று. இங்கே மகா பிரதான ஆசாரியனின் செயலும் பரம வைத்தியருடைய செயலும் இணை கோட்டிலே வைக்கப்படுகிறது. அவர் பரலோக மகிமையிலிருந்து பாவ சாபத்தினாலான பூமிக்கு வந்தார். இங்கே மனிதன் பாவ குஷ்டத்தினாலே பாடுபட்டு கொண்டிருந்தான். அருமையானவர்களே, நாம் பாவ குஷ்டத்தில் இருக்கும் பொழுது பரலோக சமுதாயத்திற்குள்ளே செல்ல முடியாது. மனிதனுடைய முயற்சியினாலே அவன் சந்திரனுக்கு போய்விட்டு வந்துவிட்டான். ஆனால் மனிதன் சந்திரனுக்கு போனதினாலே அவர்களுடைய பாவத்தை அவர்களால் தொலைக்க முடியவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோக மகிமையை விட்டு இந்த பூமிக்கு வரவேண்டியது அவசியமானதாயிருந்தது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே இதை குறித்த அநேக சத்தியங்களை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை பாருங்கள். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசிவார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாயிருந்தது.
வசனம் 14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் என்று வாசிக்கிறோம். 16, 17 வசனங்களையும் கவனிப்போம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆம் அருமையானவர்களே, பரலோக மகிமையை விட்டு அவர் பூலோகத்திற்கு வந்தார். ஆசாரியன் குஷ்டரோகியினிடத்திலே வர வேண்டியதாயிருந்தது. கலாத்தியர் 4 அதிகாரம் 4, 5 வசனங்களை கவனியுங்கள். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடிச் சென்று அவருடைய பாவமாகிய கொள்ளை நோயை குணமாக்குகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 20 வசனத்திலே பார்க்கும் பொழுது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய இருதயமானது தீமை நிறைந்ததாய் இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். எனவே தேவனே ஒரு மனிதன் சுத்தமானவன் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். அவர் ஒருவரே அவனை சுத்தமாக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அவனை சுத்தமாக்குகிறது. ஒரு ஆசாரியன் ஒரு குஷ்டரோகியினிடத்திலே வரும்பொழுது என்ன செய்கிறான்? பாருங்கள், லேவிராமம் 14 அதிகாரம் 4 முதல் 7 வசனம் வரை வாசிக்கிறேன். சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்திலுள்ள ஊற்று நீர் மேல் கொல்லச் சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதர் கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். இது வழக்கத்திற்கு வித்தியாசமான ஒரு சடங்காயிருக்கிறது இல்லையா? வேறு எந்த இடத்திலையும் இதை போல வழக்கத்திற்கு மாறான ஒரு காரியத்தை நாம் பார்க்கறதில்லை. எல்லா பலிகளுமே பலிபீடத்திலே செலுத்தப்பட வேண்டும். இது ஒன்றும் வித்தியாசமானது. குஷ்டரோகி கூடாரத்திற்குள்ளே வரக்கூடாது. ஆசாரியன் குஷ்டரோகியினிடத்திலே புறப்பட்டு வர வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்த வெண்கல பலிபீடம் இயேசுவின் சிலுவை குறித்து பேசுகிறது. ஆனால் அருமையானவர்களே, சிலுவையானது இந்த உலகத்திலே தேவையாய் இருக்கிறது. நாம் இருக்கும் இடத்திலே நம்மை சுத்திகரிக்க அவர் கீழே இறங்கி வர வேண்டியதாய் இருக்கிறது. நாம் தேவனை விட்டு தூரமானவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய தேவையின் மத்தியிலே அவரே நம்மை தேடி வர வேண்டியவராயிருந்தார். இந்த பலியிலே 2 உயிருள்ள சுத்தமான குருவிகளை குறித்து வாசிக்கிறோம். இது அநேகமாக புறாக்களாய் இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு பண்டிதர் சொல்கிறார். ஒன்று கொல்லப்பட்டது, இது கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பேசுகிறது. மற்றும் ஒன்று ஜீவிக்கிறதா இருக்கிறது, இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறது. நற்செய்தியிலே 2 முக்கியமான பகுதிகள் உண்டு. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 3, 4 வசனங்களிலே பவுல் மிக தெளிவாக இதை குறித்து சொல்லுகிறார். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து என்று பார்க்கிறோம். 2 பறவைகள், ஒன்று மரணத்தை குறித்து பேசுகிறது, ஒன்று உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. அடுத்ததாக இங்கே கேதர் கட்டையை குறித்து வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை மிக தெளிவாய் பிரதிபலிக்கிறது. கேதர் கட்டை எளிதிலே கெட்டு போகாதது. அந்த கேதர் கட்டையிலே சிவப்பு நூலை கொண்டு ஈசோப்பு கட்டப்பட்டிருக்கும். சிவப்பு நூலானது இரத்தத்தின் மேலே நாம் வைக்க வேண்டிய விசுவாசத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. இது எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது? எரிகோவிலே வேவுக்காரர்கள் சந்தித்த ராகாப் என்னும் பெண் விசுவாசத்தின் அடையாளமாக சிவப்பு நூலை ஜன்னலிலே கட்டி தொங்கவிடப்பட வேண்டியதாய் இருந்தது. ஈசோப்பு என்கிற செடியானது பாறைகளிலே ஈரமான இடங்களிலே வளரும் ஒன்று. இது தனி மனிதர்களுடைய விசுவாசத்தை குறிக்கிறது. சங்கீதம் 51:7 நாம் வாசிக்கும் பொழுது,
நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று பார்க்கிறோம். ஒரு மனிதன் தள்ளி நின்று தனது தலையை அசைத்து, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அது இரட்சிப்பிற்கான விசுவாசம் அல்ல. அதை உங்களுக்கென்று தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் சொந்தம் பாராட்டும் பொழுதே அது உங்களை ரட்சிக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் உங்கள் ரட்சிப்பிற்காக கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறீர்களா? 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக அந்த சடங்கிலே மண்பாண்டம் பயன்படுத்தப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை குறிக்கிறது. அவர் நமக்காக நம்மை போல மனிதனானார். பவுல் அப்போஸ்தலன் தன்னையே மண்பாண்டம் என்று 2 கொரிந்தியர் 4:7 அழைக்கிறார். பாருங்கள், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்கிறார். எபிரேயர் 4:15 வாசிக்கும் பொழுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த சடங்கிலே ஊற்று நீரை குறித்து வாசிக்கிறோம். இது ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ஓடையிலிருந்து அல்லது ஊற்றிலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீர். இது கர்த்தருடைய வசனத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் பேசுகிறது. இந்த சடங்கானது வழக்கத்திற்கு மாறானதும் மிகவும் அழகானதுமாயிருக்கிறது. ஜீவ தண்ணீருள்ள மண்பாண்டத்திற்கு மேலாக ஒரு குருவி கொல்லப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பேசுகிறது. எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்கிறார். உயிர்த்தெழுதலின் மகத்துவத்தை குறித்து பேசும் இந்த சடங்கை நிறைவேற்றுவதற்கு 2 குருவிகள் தேவை. உயிருள்ள குருவியானது அந்த தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டு, அதாவது பலியாக கொல்லப்பட்ட பறவையோடு அடையாளப்படுத்தப்படுகிறது. அதற்கு பின் அது விடுதலை கொடுக்கப்பட்டு பறந்து போக அனுமதிக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் நீதிமான்களாக்கப்படும்படியாக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். கிறிஸ்துவின் முன்னாலே உறுதியானவர்களாக நிற்க நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:1 வாசிக்கிறேன். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதன் பொருள் என்னவென்றால், மீண்டுமாக சமயங்களிலேயும் சடங்குகளிலேயும் சடங்காச்சாரங்களிலேயும் நியாயப்பிரமாணங்களிலேயும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கிறிஸ்து நம்முடைய இடத்தை எடுத்திருக்கிறார். நமக்காக மரித்தார். நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை செலுத்திவிட்டார். அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டார். அவர் நமக்காக மரிக்கிறார் என்றால் நாம் அவரிலே மரித்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு விசுவாசியானவன் பரலோகத்தின் பறவைகளைப் போல சமயங்களுக்கும் சடங்காச்சாரங்களுக்கும் விடுவிக்கப்பட்டவனாயிருக்கிறான். இப்பொழுது ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமையாயிருக்கிறான். கிறிஸ்துவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய வழிக்கும் தன்னை அர்ப்பணித்தவனாயிருக்கிறான். எனவேதான் யோவான் 14:15 இயேசு சொல்லும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். லேவியராமம் 14:7 குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 என்பது ஒரு முழுமையான எண்ணிக்கையாயிருக்கிறது. அதாவது முற்று பெற்றுவிட்டது, பூரணமானது என்பதை இது காட்டுகிறது. இந்த குஷ்டரோகி சுத்தமானவனா இல்லையா என்பதை நிரந்தரமாக அது தீர்க்கிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே 2 விதமான மக்கள் கூட்டத்தினர் தான் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தினர் குஷ்டரோகிகள், மறு கூட்டத்தினர் சொஸ்தமாக்கப்பட்ட குஷ்டரோகிகள். அதாவது ரட்சிக்கப்படாத பாவிகள், ரட்சிக்கப்பட்ட பாவிகள். நாம் பார்த்த இந்த சடங்கிலே நீரூற்று தண்ணீரும் இரத்தமும் ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்படுகிறது. இதை குறித்து யோவான் 19:34-35 இயேசு மரித்த பொழுது போர் வீரன் அவருடைய விலாவிலே குத்திய பொழுது இரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மட்டுமல்ல, 1 யோவான் 5:6 இயேசு கிறிஸ்து தண்ணீராலும் இரத்தத்தினாலும் வந்தவர் என்பதை நினைப்பூட்டுகிறார். ஸ்தோபித கொள்கையுடைய யோவான் காலத்து மக்கள் இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல,
ஆனால் அவருடைய ஞான ஸ்நானத்திலே தேவன் அவர் மேல் வந்தார் என்று குறிப்பிடுகிறார்கள். பின்னர் சிலுவைக்கு செல்லும் பொழுது, இரத்தம் சிந்தும் பொழுது தேவன் அவரை விட்டு கடந்து போய்விட்டார் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் யோவான் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து ஆரம்பம் முதலே தெய்வமாய் இருக்கிறார் என்று கூறுகிறார். 1 யோவான் 5:8 சொல்லும் பொழுது, சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே என்று வாசிக்கிறோம். குஷ்டரோகம் சுத்தமானதற்காய் கொடுக்கப்பட்டுள்ள பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் இவைகள்தான். இப்பொழுது லேவியராமம் 14:8-9 பார்ப்பீர்கள் என்றால், சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்துக்கு புறம்பே 7 நாள் தங்கி 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும், அப்பொழுது சுத்தமாயிருப்பான். அருமையானவர்களே, இந்த காரியமும் வழக்கத்திற்கு வித்தியாசமானதாயிருக்கிறது. அந்த சடங்கானது செய்து முடிக்கப்பட்டு விட்டது. குஷ்டரோகி சுத்தமானவன் என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் என்றும் கூறப்பட்டு விட்டது. இப்பொழுது அவன் சமுதாயத்திற்குள்ளே பிரவேசிக்கும் முன்னதாக அவனுடைய பழைய வாழ்க்கை முறையானதும் முடிவு பெற்றுவிட்டது. புதிய வாழ்க்கை துவங்குகிறது என்பதை இங்கே காட்டும்படியாய் இந்த சடங்குகள் செய்யப்பட வேண்டும். உடையானது வாழ்க்கையின் பழக்க வழக்கங்களை குறித்து, அவனுடைய வாழ்க்கை முறைமையை குறித்து பேசுகிறது. முடி சவரம் செய்யப்படுவது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பரிபூரண மாற்றத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு விசுவாசி கிறிஸ்துவண்டை வரும்பொழுது அங்கே ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. மாம்சத்தை தூரே தள்ளிவிட்டு உலகத்தின் முன்னால் கர்த்தரோடு கூட நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எனவேதான் இயேசு கிறிஸ்து அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்றார். இன்றைக்கு வாழும் நமக்கும் நாம் கொடுக்கும் கனிகளை நாம் கிறிஸ்துவுடையவர்களா இல்லையா என்பதை கூறும் காரியமாயிருக்கிறது. மீண்டுமாக 7 நாட்கள் என்று சொல்லப்படுவது சுத்திகரிப்பின் முழுமையான அந்த காலகட்டத்தை சொல்லுகிறது. சமுதாயத்திற்குள்ளே அவன் கடந்து செல்லும் முன்பதாக பரிசோதிக்கப்பட வேண்டியவனாயிருக்கிறான். அருமையானவர்களே, நாம் பல வேளைகளிலே புதிதாக விசுவாசத்திற்குள்ளே வந்தவர்களையும் சாட்சி சொல்லும்படியாக மிக சீக்கிரமாக முன்னே தள்ளிவிடுகிறோம். புதிய விசுவாசிகள் சில காலங்கள் கவனிக்கப்பட வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே புதிய வாழ்க்கை முறை காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் பிள்ளைகளும் பரிபூரணமாய் கழுவப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் 15:3 சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். யோவான் 17:17 சொல்லும் பொழுதும், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று கூறியிருக்கிறார். இது எத்தனை முக்கியமானது இல்லையா? இந்த 7 நாட்கள் என்பது விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே முழுமை பெறும் நாட்கள். திருச்சபை வாழ்க்கையிலே அவர்கள் இந்த உலகத்திலே நிறைவு செய்யும்படியாய் தேவன் வைத்திருக்கும் காலகட்டத்தை இது குறிக்கிறது. அதன் பின்னர் சுத்தமாக்கப்பட்ட திருச்சபையாக தேவாதி தேவன் முன்னாலே அவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். எபேசியர் 5:25-27 வரை உள்ள பகுதியிலே இதை குறித்து பார்க்கிறோம். இதே வேளையிலே ஒரு விசுவாசி தொடர்ந்து சுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு தொடர் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிறவனாயிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி வேண்டும். வாழ்க்கையின் நடைமுறையிலேயும் விசுவாசத்திலேயும் வளர்ச்சி வேண்டும். நம்முடைய சரீரத்திற்கு எப்படி சுகம் முக்கியமானதோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பரிசுத்தம் முக்கியமானது. லேவியராமம் 14:10 பாருங்கள். 8ஆம் நாளிலே அவன் பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் 1 வயதான பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் போஜன பலிக்காக எண்ணெயிலே பிசைந்த ஒரு மரக்காலில் 10 பங்காகிய மெல்லிய மாவையும் ஆளாக்கு எண்ணெயையும் கொண்டு வர கடவன். இப்பொழுது தேவனுடைய மக்கள் கூட்டத்திற்குள்ளே வருவதற்கு சுத்தமாக்கப்பட்ட குஷ்டரோகி தகுதி பெற்றவன் ஆகிறான். அவ்வாறு அவன் செய்யும் பொழுது மற்ற இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தருக்கு முன்பாக காணிக்கை கொண்டு வர வேண்டும். பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகள், 1 வயதான பழுதற்ற பெண் ஆட்டுக்குட்டி மட்டுமல்ல, போஜன பலிக்காக எண்ணெயிலே பிசைந்த ஒரு மரக்காலிலே 10 பங்காகிய மெல்லிய மாவையும் ஆளாக்கு எண்ணெயையும் கொண்டு வர வேண்டும் என்று பார்த்தோம். தொடர்ந்து 11 முதல் 20 வரை பார்க்கும் பொழுது, சுத்திகரிக்கிற ஆசாரியன் அந்த மனிதனையும் அவன் கொண்டு வந்த பொருட்களையும் ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே நிறுத்த கொண்டு வருகிறான். பலிகளை செலுத்த வேண்டிய முறைப்படி பலிகளை செலுத்துகிறான். குற்ற நிவாரண பலியின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலேயும் வலது காலின் பெருவிரலிலேயும் பூசுகிறான்.
மட்டுமல்ல, அந்த எண்ணெயையும் இடது கையிலே சற்று வார்த்து வலது கை விரலினாலே அதை தோய்த்து 7 தரம் கர்த்தருடைய சந்நிதியிலே தெளிக்கிறான். மீதியான எண்ணெயிலே எடுத்து சுத்திகரிக்கிறவனுடைய வலது காதின் மடலிலேயும் வலது கையின் பெருவிரலிலேயும் வலது காலின் பெருவிரலிலேயும் முந்தி பூசியிருக்கிற குற்ற நிவாரண பலியினுடைய இரத்தத்தின் மேலே பூசுகிறான். தன் கையில் உள்ள மீதி எண்ணெயை சுத்திகரிக்கப்பட்டவனுடைய தலையிலே வார்த்துவிட்டு பாவ நிவாரண பலியையும் செலுத்துகிறான். பின்னர் தகன பலி செலுத்தப்படுகிறது. பின்னர் போஜன பலி செலுத்தப்படுகிறது. அப்பொழுது அவன் சுத்தமாயிருப்பான். அவன் செய்கிற இந்த எல்லா சடங்காச்சாரங்களுமே மற்ற இஸ்ரவேலரைப் போல செய்வதனாலே அவர்களுடனே கூட ஒன்றாக இவன் இணைக்கப்படுகிறான் என்பது காண்பிக்கப்படுகிறது. அவன் மேலே தேய்க்கப்படும் இரத்தமானது இப்பொழுது அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்ய சுத்தமாக்கப்பட்டவனாயிருக்கிறான் என்பது தெரிவிக்கப்படுகிறது. தலையில் எண்ணெய் ஊற்றப்படுவது அவன் பரிபூர்ணமாய் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவனாய் இருக்கிறான் என்பதை காட்டுகிறது. அவன் சுத்தமாக்கப்பட்ட ஒரு குஷ்டரோகியாய் இருப்பதனாலே எந்த விதத்திலேயும் விசேஷித்தவன் அல்ல. அருமையானவர்களே, நாமும் கூட மற்றவர்களை விட வித்தியாசமானவர்கள், விசேஷித்தவர்கள் என்று எண்ணுகிறோம். உலகத்திலே வேறு யாரும் கர்த்தருடைய பாதத்திலே வருவது போலவே நாமும் அவர் பாதத்திலே வர வேண்டும். எல்லாருமே இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் கழுவப்பட வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா? மேல் வீட்டு அறையிலே பேதுரு இயேசு தனது கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு என்ன சொன்னார்? அப்பொழுது என்னிடத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லிவிட்டார். இந்த சம்பவங்களிலே நமக்கு ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. இந்த குஷ்டரோக வியாதி உள்ளவன் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வரும்பொழுது குஷ்டரோகத்திலிருந்து தீட்டு நீக்கப்பட்டவனாய் இருந்தாலும் மற்ற ஜனங்களோடு கூட சேர்ந்தவனாகத்தான் கர்த்தர் முன்னால் நிற்கிறான். லேவியராகமம் 14 அதிகாரம் 21 முதல் 32 வசனங்களை பார்த்தால், குஷ்டரோகியான ஒருவன் தரித்திரனாயிருந்தால் சுத்திகரிப்பிற்கு பின்னாலே அவன் செலுத்த வேண்டிய பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கிற வித்தியாசம், அவன் தன் திராணிக்கு தக்கபடி 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்று பாவ நிவாரண பலிக்காகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலிக்காகவும் செலுத்த வேண்டும். தன் சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை சம்பாதிக்க கூடாத குஷ்டரோகியை குறித்த பிரமாணம் இதுதான். கவனித்தீர்களா? ஒரு மனிதன் ஏழ்மையாய் இருப்பதனாலே அவன் திருச்சபையை விட்டு தூர இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. தேவன் அவனை குறித்தும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அவனும் மந்தைக்குள்ளே சேர்க்கப்பட வேண்டியவனாயிருக்கிறான். வசனங்கள் 33 முதல் 36 வரை பார்க்கும் பொழுது, ஒரு வீட்டிலே குஷ்டரோகம் இருந்தால் வீட்டை உடையவன் ஆசாரியனிடத்திலே அதை தெரிவிக்க வேண்டும். வீட்டில் உள்ள எல்லாம் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை போக்க ஆசாரியன் வந்து அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, வீட்டிலே குஷ்டரோகம் இருக்கிறது என்று சொல்லப்படுவது ஒரு வினோதமான காரியமாக இருக்கிறது. உண்மையாகவே இது எதை குறித்து சொல்லுகிறது என்பதை அறிய கடினமான காரியம். ஈரப்பசை வருவதனாலே பூஷணம் பூக்கும் என்று சொல்லுவோம் அல்லவா? அப்படிப்பட்ட காரியமோ, ஆசாரியன் அங்கே பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்தால் அது மற்ற சோரை பார்க்கிலும் பள்ளமாயிருந்தால் வீட்டை 7 நாள் அடைத்து வைக்க வேண்டும். அதன் பின்னரும் அது காணப்பட்டதென்றால் அந்த இடத்திலே உள்ள கற்களை பெயர்க்க வேண்டும். பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே அதை போடவும் கட்டளையிட வேண்டும். அந்த இடத்தை சுற்றிலும் செதுக்கப்பட வேண்டும். செதுக்கிய மண்ணையும் பட்டணத்துக்கு புறமான இடத்திலே போட வேண்டும். இந்த உலகத்திலே, இந்த சரீரத்திலே நாம் வாழுகிறோம். உலகம் முழுவதுமே பாவத்தினாலே கரைப்பட்டதாக இருக்கிறது. நாம் வசிக்கும் சரீரமாகிய வீடும் குஷ்டமாகிய பாவம் வாழும் இடமாயிருக்கிறது. இதை சுத்திகரிக்கும் சடங்காச்சாரத்திலே 3 பகுதிகளை பார்க்கிறோம். முதலாவது, வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும். வசிக்கிறவர்கள் அகற்றப்பட வேண்டும். 7 நாள் அடைத்து வைத்த பின்னர் பார்க்க வேண்டும். மீண்டுமாக அது காணப்பட்டால் அந்த கற்களும் காரைகளும் அகற்றப்பட வேண்டும். புதிய கற்களினாலே அது மீண்டும் சீரமைக்கப்பட வேண்டும். சரி, வசனங்கள் 47 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, கல்லுகளை பெயர்த்து வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டிலே வந்ததென்றால் அது வீட்டை அரிக்கிற குஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தீட்டாயிருக்கும். அப்பொழுது வீடு முழுவதையுமே இடித்து அதன் கல்களும் மரங்களும் சார்ந்து எல்லாம் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்திற்கு கொண்டு போடப்பட வேண்டும். வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களிலே அதற்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பார்கள். வீட்டிலே படுத்தவன் வஸ்திரங்களை துவைக்க வேண்டும். சாப்பிட்டவனும் வஸ்திரங்களை துவைக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த உலகமும் பாவத்தினாலே நிரம்பும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பாவம் நிறைந்த உலகத்தை கர்த்தர் பரிபூரணமாய் அழிக்கப் போகிறார். அதை அவரே சுத்தம் பண்ண போகிறார். அப்பொழுது புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும். அது பாவ கரை இல்லாத ஒன்றாயிருக்கும்.
தொடர்ந்து வரும் வசனங்களிலே ஒரு குஷ்டரோகி சுத்தமானவன் என்று அறிவிக்கப்படும் பொழுது என்னென்ன செய்ய வேண்டுமோ அதே போலவே வீட்டிற்கு தோஷம் கழிக்க 2 குருவிகளையும் கேதுர் கட்டைகளையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து முன்னர் சொன்னது போலவே செய்ய வேண்டும். 54 முதல் 57 வரை உள்ள வசனங்களிலே ஏற்கனவே சொல்லப்பட்ட விதமான குஷ்டத்தை தீர்க்கும் காரியங்களுக்கும் அதற்கடுத்த பிரமாணமும் இதுவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 57ஆம் வசனத்தை பார்த்தால் குஷ்டம் என்பது தீட்டுள்ளது என்றும் எப்பொழுது தீட்டில்லாதது என்றும் தெரிவிப்பதற்கு குஷ்டரோகத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சத்தியம் என்னவென்றால், எப்பொழுது சுத்தமாயிருக்கிறது எப்பொழுது அசுத்தமாயிருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆவிக்குரிய குஷ்டரோகம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் பரலோகத்திற்குள்ளே யாரும் செல்ல முடியாது. அவரை நம்பாதவர்கள் நான் அசுத்தன், நான் தீட்டானவன் என்றுதான் கூற வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் பரலோகத்திற்குள்ளே நுழைய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை வந்து சுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது இன்னமும் சுத்தமாக்கப்படாத ஒரு சகோதரனாக சகோதரியாக இருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட பாவ அழுக்குள்ளவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவண்டை வரும்பொழுது அவருடைய இரத்தம் உங்களை பரிபூர்ணமாய் சுத்தமாக்குகிறது. அந்த சந்தோஷம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த வெண்கல பலிபீடம் இயேசுவின் சிலுவையை குறித்து பேசுகிறது. ஈசோப்பு என்கிற செடியானது பாறையிலே ஈரமான இடத்திலே வளரும் ஒன்றாக இருக்கிறது. இது தனி மனிதனுடைய விசுவாசத்தை குறிக்கிறது. கிறிஸ்துவின் முன்னாலே நாம் உறுதியானவர்களாக நிற்க நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசி கிறிஸ்தவண்டை வரும்போது அங்கே ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.